கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை வாழ்த்துகிற தேவன் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். வாழ்த்துகிறவர் ஒரு காரியத்தை குறித்து கேட்கிறார். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்க இருதயத்தில ஏன் இப்படி பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறீங்க? இப்படி நீங்க சிந்திக்கிறது என்ன? நான் உங்களுக்கு அற்புதம் செய்யறேன், உங்களை பல காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனா உங்க இருதயத்துல நீங்க இப்படி பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறதுனாலயே நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கறீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால நீங்க பாதிக்கப்படுறீங்க. சரீர ரீதியா பாதிக்கப்படுறீங்க, அதுக்கப்புறம் குடும்ப ரீதியா பாதிக்கப்படுறீங்க, வேலையின் நிமித்தமா பாதிக்கப்படுறீங்க. பல தருணத்துல உங்களுக்கு பாதிப்பு வருது. காரணம் என்னன்னா, உங்கள் இருதயத்துல நீங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்கிறீர்கள். பொல்லாத காரியங்களை நீங்கள் சிந்திக்கிறது என்ன அப்படின்னு இயேசுதான் கேட்கிறாரு. அப்ப நீங்க பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க நினைக்கலாம், யாருக்கு தெரிய போகுது, என் சிந்தனை யாருக்கு தெரியுது, நான் தானே சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய சிந்தனைகளை அறிந்தவர் இயேசு. பொதுவா கிறிஸ்துவ பிள்ளைகள் இதை கவனமா நீங்க கேட்டு மனம் திரும்பணும். யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம் நீங்க, ஆனா இயேசு இதை தெளிவா கவனிக்கிறாரு. நீ யாரை குறிச்சு என்ன சிந்திக்கிற, நீ யாரை குறிச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நீ யாரை குறிச்சு என்ன காரியத்துக்குள்ள நீ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற, கர்த்தர் கவனிக்கிறார். அதை கவனிக்கிற தேவன் தான் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அப்ப நீங்க பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறீங்கன்னு ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, பாத்தீங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க இழப்புக்கு நேரா போறீங்க, நீங்க ஏன் கஷ்டத்துக்கு நேரா போறீங்க? ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. பொல்லாத சிந்தனையும் பொல்லாத வார்த்தைகளையும் பரான காரியங்களை கொண்டு வருகிறது சாத்தான். நீங்க அவனுக்கு இடம் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவனுக்கு இடம் கொடுக்க 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 உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். தீர்வே கிடைக்காது. சமாதானத்தை எழுந்து சமாதானத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க, சமாதானமே கிடைக்காது. அப்போ சமாதானத்தை கொடுக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர் சொல்றார், இருதயத்தை சரிப்படுத்திக்கவும், நினைவுகளை சரிப்படுத்திக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சரிப்படுத்திக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.